வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். ப்ளீச் மற்றும் பைனாயில் ரெண்டுமே கிருமி நாசினி தான். இந்த 2 கிருமி நாசினியில் எது சிறந்தது ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரே வேர்டில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ரெண்டுலேயுமே சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். பொதுவாக எந்த இடத்துல பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து நம்ம தி பெஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ப்ளீச் அப்படின்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட், சோடியம் ஹைப்போக்ளோரைட், ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் பெர்கார்பனேட், சோடியம் பெர்போரேட் இதெல்லாம் ப்ளீச்சிங் ஏஜென்ட் தாங்க. அப்புறம் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்கிறது சாதாரணமாக எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். அது கால்சியம் ஹைப்போக்ளோரைட். முதல்ல இதை எதுக்கு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக பயன்படுத்தலாம்னு பார்க்கலாங்க. ப்ளீச்சிங் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸுமே கில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், புரோட்டோசோவா எல்லாத்தையுமே. ஆனால் பைனாயில் பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது பாக்டீரியா, ஃபங்கஸ் இதை மட்டும்தான் கில் பண்ணும். மற்ற மைக்ரோப்ஸுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்து பாதுகாப்பு. ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்கள் மற்றும் தோல் ஆகியவற்றில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது துணிகள் இல்லைனா இந்த டைல்ஸ் இது மாதிரி பொருட்களும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பைனாயில் பொறுத்த வரைக்கும் இந்த பாதிப்புகள்லாம் குறைவாக தான் இருக்கும். அது இயற்கையானது. ஆனால் பைனாயில் எரியக்கூடிய தன்மை வாய்ந்தது, ஃப்ளேமபிள். அடுத்து செயல்திறன். ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனடியாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியது. ஆனால் பைனாயில் மெதுவாக தான் செயல்படும். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள்லேருந்து அரை மணி நேரம் வரை அது கிருமிகளை சாகடிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும். எங்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸை எல்லா ஹாட் சர்ஃபேஸ்லையும் பயன்படுத்தலாம், டாய்லெட்ஸ்லையும் பயன்படுத்தலாம். பைனாயில் பொறுத்த வரைக்கும் டாய்லெட்டில் பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் எல்லா ஹாட் சர்ஃபேஸ்லையும் பயன்படுத்துவாங்க. உடன் சர்ஃபேஸ்லையும் பைனாயிலை பயன்படுத்தலாம். அதான் அதனோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பை பார்க்கலாங்க. ப்ளீச்சிங் ஏஜென்ட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைனாயில் ஒரு இயற்கையான மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஆயில், அதனால் அந்த பாதிப்பு அதில் கிடையாது. அடுத்து அதனோட நறுமணம். ப்ளீச்சிங் ஏஜென்ட்டோட நறுமணம் யாருக்குமே பிடிக்காது, ஒரு நெடி மாதிரி இருக்கும் அது. பைனாயிலோட ஸ்மெல் இயற்கையான ஸ்மெல், நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சிருக்கும். கடைசியாக கமர்ஷியல் பாயிண்ட். ப்ளீச்சிங் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் விலை ரொம்ப குறைவு, பைனாயிலோட விலை ரொம்ப அதிகம். அதனாலேயே நிறையா பைனாயில் ஒரிஜினல் ப்ராடக்டாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. நிறையா டூப்ளிகேட் கண்டாமினேஷனாக தான் கிடைக்குது. சீப்பான எஃபெக்டிவான டிஸ்இன்ஃபெக்டன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை சொல்லலாங்க. பைனாயில் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ, சேஃப், எக்கோ ஃப்ரெண்ட்லியான, அதே சமயத்தில் காஸ்ட்லியான ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்.